மல்லி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க வீடு ஏலத்துக்கு வந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க தான். என்ன மல்லி இப்படி சொல்லிட்டேன்? ஆமாங்க, பள்ளியை நீங்க கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சிருந்தா இந்த ஏல நோட்டீஸே வந்திருக்காது. நான் ரொம்ப ஏழைங்க. என்னோட அந்த வள்ளியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ எவ்வளவோ தேவலாம். பேசாம நீங்க அவளையே கல்யாணம் செஞ்சுட்டீங்க. காலமெல்லாம் கரகாட்ட ஆடியே என் காலத்தை கழிச்சிடுறேன். ராமசாமி ஐயா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுங்க. ஏற்கனவே உங்க அக்கா புருஷன் பொன்னுசாமிக்கு ஏல நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஆமாங்க. நீ என்கிட்ட கடன் வாங்கி இருக்கிற ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. உனக்கு ஏல நோட்டீஸ் அனுப்புவேன். அதுக்குள்ள உன் பையனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. சொல்றேங்க. பையன்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். வீணா காலத்தை கடத்தினா இந்த ஊஞ்சல் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அப்பா, அத்தை சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்தாங்க? சொன்னோம், என் மக மல்லியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவளை உன் மருமகளா ஏத்துக்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அம்மா, அத்தை நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த அம்பலக்காரர் கடனுக்காக நாம நதி கடனை மறக்கிறதா? ஆமாடா, நாளைக்கு அந்த அம்பலக்காரன் இந்த வீட்டு மேல ஏல நோட்டீஸ் அனுப்பிச்சாருன்னா அப்ப தெரியும் நம்ம பழப்பு. ராஜா, என்னப்பா இது? நம்ம நிலைமை தெரியாம இப்படி பேசுறியே. சொன்னோம், விட்டுடு. அவன் இஷ்டப்படியே எவாகரத்திலேயாவது மஞ்சள் கேட்டு. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு முறை கயிறு கிடைக்காமலா போயிடும். சரிப்பா, நான் வள்ளிய கல்யாணம் செஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம வீட்டு கடனையும் மல்லி வீட்டு கடனையும் அந்த அம்பலக்காரர் ரத்து செய்வாரா? அதை வேணா கேட்டு பாக்குறப்பா. பாவாடை ஒண்ணு, பாவாடை ஒண்ணு, புடவை ஒண்ணு, என்ன பக்கத்து வீட்டுக்காரியோட ஜாக்கெட்டா? உங்க அம்மாவு தானே? எத்தனை பாடி? 4 பாடி. ஆமா, என்ன எல்லாம் உங்க சரக்கா வந்து விழுது? என் துணியவே காணுமே. பாச்சக்காரங்கிட்ட போட்டீங்களா? நான் ஒரு மடையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, லாண்டரி இல்ல. எல்லாத்தையும் மூட்டையா கட்டி வை, நாளை கொண்டு போய் லாண்டரியில போடலாம். லாண்டரிக்கு போறாரு ஐயா. லாண்டரிக்கு மூஞ்சி முகர கட்டிக்கு லாண்டரி வேற லாண்டரி. நல்லா 3 வேளை இந்த ஊர்ல ஒரு சந்து பந்து பாக்கியில சுத்த வேண்டியது. என்ன செய்யற? பேசாம மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு குளத்துல போய் நல்லா அடிச்சு துவச்சு கொண்டாந்து கொல்ல பக்கத்துல காய வை. நானா இந்த சேலையும் பாவாடையுமா? ஆமா. வீட்டுலதான் பல வேலைகள்லாம் சொல்றேன், தவறாம செய்யறேன் இல்லையா? வெளியிலயும் பாவாடை ஜாக்கெட்டு துணியெல்லாம் தலையில சுமந்துட்டு போனா என் சினைதெல்லாம் என்ன நினைப்பான்? அதுவும் பட்டப்பகல்லையா? அதுவும் நியாயம்தான். அம்மா இல்ல ஒண்ணு செய்யுமா? கண்ணு இல்ல. பகல்ல போனா தானே உனக்கு அவமானமா இருக்கு. ராத்திரி 9 மணிக்கு மேல போ. ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கல்லு குளம் நீ 3 பேர் தான். நல்லா அடிச்சு துவச்சு எடுத்துக்கிட்டு 12 மணிக்கு மேல வந்து சேரலாம். அதோட உன் உடம்பையும் கல்ல துவச்சுக்கிப்பா. எந்திரடி, எந்திரியா, எடு எடு. இப்பவே போய் துவச்சு கொண்டாடணும். போ பாடி வந்து டிபன் சாப்பிடுவா. என்ன சப்போட்ட அப்பாவுக்கு முகரை பாரு. நானும் டிபன் சாப்பிட்டுட்டு போறேன்னா அது மட்டும் நல்ல ருசியா கேக்குதா? நான் டிபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்பா, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல. இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிப்பா? இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு. இனிமே என்னம்மா செய்ய சொல்ற? அப்பா, கீழே திரு பண்ணையார் நெல்லு கொடுக்கறேன்னு சொன்னாரே, அதையாவது வாங்கிட்டு வந்தீங்களா? கஞ்சி வச்சு உப்பு போட்டாவது குடிச்சுக்கலாம். எவங்கிட்டையும் கடன் வாங்கறதுக்கு பயமா இருக்கம்மா. ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் வேற இருக்கே. ஏன்பா கலங்குறீங்க? அந்த மகமாய் நமக்கு எந்த வகையிலாவது வழிகாட்டு. பொன்னுசாமி, பொன்னுசாமி. முதலாளி வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஐயா வந்தது. பொன்னுசாமி, இந்த மாசம் 15ஆம் தேதி நம்ம பையனுக்கு கல்யாணம். அதுல மல்லியோட கரகாட்டம் நடக்கணும். அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போக தான் வந்தேன். பாக்கிய கல்யாணத்தன்னைக்கு வாங்கிக்கலாம். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். அப்ப நான் வரட்டுமா? சரி. அம்மா தாயே, மகமாயி எல்லாம் உங்கறனே அம்மா. பாண்டியா, என்னப்பா இது? மண்ணெண்ண
வேணுமாண்ட எனக்கு வேண்டாம்ப்பா. உன்னை கரகாட்டத்துக்கு கூப்பிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. பெரிய கரகாட்டம் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு ஆடுறது ஒண்ணு குறைச்சல, கைக்கு பணம் தான் வர மாட்டேங்குது. இப்படி வாங்க. தம்பி சாரங்க இருக்கார்ல? ஆமா, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்ல, சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்னு. அட சும்மா சொல்லப்பா. சாராயம் விற்கிறான். என்ன பண்றது, எல்லாருமே நாங்க தொழில மாத்திக்கிட்டோம். எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு, குறைக்கிற வழியை பாக்கணும்ல. என்னால வர முடியாது, நீங்க வேணும்னா மத்த ஆளை போய் கூப்பிட்டு பாருங்க. சரிப்பா, கூப்பிட்டு பாக்குறேன். அண்ணே, என் மேல ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதீங்க. அட ஓ மேல எனக்கு என்னப்பா வருத்தம் இருக்கு? சரிப்பா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. என்னப்பா இது கோலம்? என்னண்ணே இந்த மாதிரி வேஷம் கேஷம் போட்டுக்கிட்டு வர்றதாக அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? பிரார்த்தனை ஒண்ணு இல்லண்ணே, நிஜமாவே இப்ப இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னப்பா இது, பாண்டியனை தேடி போனா அவன் மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்றேங்கிறான், நீ என்னடான்னா தூர் எடுக்கிறேங்கிற. என்னென்ன சமாச்சாரம், ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமாப்பா, ஒரு ப்ரோக்ராமுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நம்ம ஆளுங்களை தேடி போனாக்க அவன் தொழிலை மாத்திக்கிட்டேன்னு சொல்றான். எப்படிப்பா? என்னென்ன பண்றது, வர வர தொழில் சரியாவே நடக்கிறது இல்ல. எப்படி பிறந்த குட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே, அதனாலதான் இந்த தொழிலை மாத்திக்கிட்டேன். அப்ப நீயாச்சும் மன்னிச்சிருங்கண்ணே, என்னால வரவே முடியாது. நீங்க வேற யாரையாவது பார்த்து கூட்டிட்டு போங்கண்ணே. நான் வரட்டுமாண்ணே? 4 பேர் வளைஞ்சாதானே என் குழந்தை குட்டிகளை நான் காப்பாற்ற முடியும். நான் வரேண்ணே. வாங்க வச்சான், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். ஆமா, எங்க இப்படி திடீர்னு? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமானவங்க வீட்டுல கல்யாணம். அந்த ப்ரோக்ராம்ல நம்ம மல்லி தான் கரகாட்டம் ஆடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் கைய நீட்டி அட்வான்ஸா வாங்கிட்டேன். பின்ன என்ன நடத்திட்டா போகுது? நடத்திடலாம். அங்கதானே ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. ஆமா, என்ன மச்சான் சிக்கல்? வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள, நமக்கு வழக்கமா வாத்தியம் வாசிக்கிறவங்க எல்லாருமே தொழில் சரியா நடக்காத காரணத்தினால அவங்க தொழிலை மாத்திக்கிட்டாங்க. ஆமாச்சான், நான் கூட கேள்விப்பட்டேன். பின்ன நம்மளை போலையா, வாலிபம் போய் வயசு போய் வசீகரமும் போய் நெய்ச்சாடிய சுத்துற எறும்பு மாதிரி இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறமே, என்ன பலனை கண்டோம். அவங்க புத்திசாலிங்க, தொழில மாத்திக்கிட்டாங்க. இல்ல நான் என்னங்க செய்ய முடியும்? அப்ப நீ கூட வரமாட்டேன்னு சொல்றியா மாப்பிள? ஐயோ, நான் அப்படி சொல்லல மச்சான். நீங்க அவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர தயார். அப்ப மச்சான், என் பையன் வேலை விஷயமா ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும். அவர் வெளியில போறதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பறக்குமா? சரிம்மா, வர்றேன். நீ புறப்படு. மாமா, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த கரகாட்டம் நிச்சயம் நடக்கும். இல்ல ராஜா, இது நடக்காது. நான் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. மாமா, மல்லி கால்ல சலங்க இருக்கிற வரைக்கும் இந்த கரகாட்டம் நடந்தே தீரும். ராஜா, நீங்க தைரியமா போங்க மாமா, மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். சரி. அமரகாரியா, கும்பிடுறதுங்க. வாங்க வாங்க பாண்டியன், வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? உங்க கைராசியாச்சு, ரொம்ப பிரமாதமா நடக்குதுங்க. ஏதோ பசிபட்டி இல்லாம குடும்ப நிம்மதியா இருக்குதுங்க. இந்நேரத்துக்கு அந்த மல்லியை நம்பிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அதனாலதான் எல்லாரும் உங்ககிட்ட நடந்துட்டா நீங்களும் பணம் கொடுத்து உதவினீங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்குங்க. சந்தோஷம். இன்னைக்கு கூட பொன்னுச்சாமி ப்ரோக்ராம் இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு. வாயா, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, திண்டாட போறாரு பாருங்க. திண்டாடட்டும், அப்பதான் புத்தி வரும். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க பாண்டியன். மல்லி, என்னை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல நீ எப்படி நிம்மதியா இருக்க போறேங்கிறது நானும் பாக்குறேன்.
ஏயா ராமசாமி, என்னங்க? என் பொண்ண கல்யாணம் பண்ண போற பையன் அந்த மல்லியோட சேர்ந்து கரகாட்டம் ஆடினான்னா எவ்வளவு கேவலம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோசமா பேசுறானுங்க ஐயா. என்னங்க பண்றது? அந்த பொண்ணு பேர்ல அட்வான்ஸ் வாங்கிட்டான். பாத்தியக்காரங்க தேடி போனா அவன் வேற தொழிலுக்கு போயிட்டான். ஏன் வேற வேலைக்கு போறான்? என்ன செய்யறது? இந்த தொழிலை தான் நம்ப முடியலையே. நம்ப முடியாதவன் இதுக்கு எதுக்கு வந்தான்? ஏதோ அவன் தலையெழுத்து வந்துட்டாங்க. கரகாட்டம் நடக்கலன்னா அவமானம் அடிதடி ரகலையே வந்துரும் போல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம ராஜா வந்து சமாளிச்சு கரகாட்டத்தை முடிச்சு வச்சிருக்கான். இனிமே இந்த மாதிரி வேலையில தலையிடக்கூடாதுன்னு உன் பையன் கிட்ட கண்டிப்பா சொல்லி வை. தெரியுதா? சரிங்க, சொல்லி வைக்கிறேன். ஐயா வாமா. வாவள்ளி வா, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. அவசியம் நீங்க எல்லாம் கல்யாணத்துல கலந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு தான் வரணும். என்ன அத்தோட என்னோட கல்யாணத்துல மல்லி கரகாட்டம் ஆடணும். அதுக்கு இந்தாங்க அட்வான்ஸ். என்னம்மா வெந்த புண்ணுல வேலை பார்த்துறேன். என் மக மல்லி ராஜாவுக்கு தான் முடிவானது. நீ தட்டி பறிச்சுக்கிட்ட. இந்த நிலையில அவ கால் தான் அங்க ஆடுமா இல்ல சலங்கத்தை தந்தா கேட்குமான்னு கேட்கிறேன். மல்லி ஆட மாட்டா. அம்மா, தாயே, தாயே, ஆயிரம் கண்ணுடையான்னு உன்னை சொல்றாங்களே, உனக்கு அத்தனை கண்ணு இருந்தும் எனக்கு நடந்திருக்கிற இந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு எப்படிமா பேசாம இருக்க? பல்லும் பகலும் நீயே கதின்னு நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு நீ இந்த சோதனையை கொடுக்கலாமா? எங்க அத்தை மகன் எனக்கு தான் சொந்தம், அவர் எனக்கு தான் தாலி கட்டுவாருன்னு சின்ன வயசுல இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த எண்ணத்துல மண்ணள்ளி போட்டுட்டியே. எனக்கு தான் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தவரை யாருக்கோ சம்பந்தம் செய்யும்படியான சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டியே. இது தர்மமா? உனக்கு இருக்கிற கரகத்தை எடுத்து ஏன் தலையில வச்சு ஆடுறதுக்கு நீ கொடுக்கிற தண்டனை இதுவா? அம்மா, தாயே, உன் மனசுக்கு இது நல்லதுன்னு பட்டதுன்னா